ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத காமிச்சே உங்களுக்கு நான் அந்த வாட்டி உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறேன். அதை நம்ம நேரடியாகவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அளவு ப்ளவுஸ் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டுட்டு அவங்களோட ஷோல்டர்லேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அவங்க ஷோல்டர், ஓகேவா? அவங்க ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அவங்க ஷோல்டர்லேருந்து இந்த நம்ம டாட்டு அவங்க வச்சுருக்க இருக்குல்ல, இந்த டாட் வர, அதாவது ஷோல்டரு நல்லா பார்த்துக்கோங்க. ஷோல்டரில் நான் வச்சுருக்கேன். ஷோல்டர்லேருந்து அப்படியே வந்து கீழே நம்ம டாட் பிடிச்சிருக்காங்களா அந்த லென்த்து வர இடுப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து மொத்தம் 14 இருக்குது. ஓகேவா? நான் அந்த 14 வந்து இந்த ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சுக்கிறேன். பேக் லென்த் வந்து அவங்களுக்கு மொத்தம் 14 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துடலாம். செஸ்ட் ரவுண்டு நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது ப்ளவுஸை இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. ஓகேவா? விரித்து போட்டுட்டு இந்த ஆம்ஹோல்லேருந்து அந்த ஆம்ஹோல் வரை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த இருக்குல்ல, இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்பல் வரை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். மொத்தம் அவங்களுக்கு வந்து இழுக்கெல்லாம் கூடாது, இழுக்காமலே வச்சு பாருங்கள். மொத்தம் 20 இருக்குது. சரிங்களா? நல்லா கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்குது. ஓகேவா? நம்ம அதையும் அதில் வந்து எழுதிக்கலாம். சரி, இப்போ வந்து வெயிஸ்ட்டு, அதாவது இடுப்போட சுற்றளவு எவ்வளோ. நான் வந்து எல்லாமே பேக்கில் உள்ள அளவு மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். பேக்கில் உள்ள அளவு இடுப்போட சுற்றளவு எவ்வளோன்னா நல்லா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரை பார்த்துக்கோங்க. மொத்தம் 16 இருக்குது இவங்களுக்கு. சாரி, இப்படி காமிக்கிறேன். 16 இருக்குது. நம்ம அதை வெயிஸ்ட் ஒன்றும் 16 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். ஓகேவா? கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1 இன்ச்சு போட்டுக்கிறேன். ஓகேவா? 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அவங்களோட பேக் லென்த்து வந்து நம்ம எவ்வளோ அளந்தோம்னா 14 இன்ச்சு அளந்தோமா. அந்த 14 இன்ச்சு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதோட ஒரு 1/2 இன்ச்சு மேலே சேர்த்து 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி 14.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணி மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அவங்களோட இடுப்பளவு எவ்வளோன்னா 16 இருந்துச்சு. அப்படி தானே? 16.5 இருந்துச்சு. அதில் பாதி வந்து 8.25. அது கூட ஒரு 1 இன்ச்சு 8.25 வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா, அது எதுக்குன்னா பின்னாடி டாட்டு பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா 9.25 வரும். இது வந்து மீதி தையலுக்கு ஒரு 1.5 இன்ச். ஓகே, மொத்தம் இதில் வந்து 9.25 இன்ச். இப்போ இவங்களோட ஆம்ஹோல் அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்களோட ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் இடுப்போட அளவு இருக்குதுல்ல, இந்த இடுப்போட நம்ம கையிலேருந்து இடுப்புக்கு வருதுல்ல, இதில் ஆம்ஹோல் அளவில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே வச்சுக்கோங்க. அதில் 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு கீழே இடுப்போட அந்த லென்த்து வர எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் அவங்களுக்கு வந்து 9.25 இருக்குது. ஓகேவா? இந்த 9.25 வந்து நம்ம வந்து இதில் ரஃப்பாக வச்சுப்போம். இதுதான் ரஃபெல்லாம் கிடையாது, 9.25. ஓகேங்களா? இதை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பேக்கோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். பேக்கோட லென்த்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து இவங்க வந்து எந்த ஒரு மாற்றமும் இவங்க ப்ளவுஸில் சொல்லலை. ஓகே, அதனால் வந்து நம்ம பேக் லென்த்து இந்த மாதிரி அளந்துக்கலாம். சிலர் வந்து நெக்கை கொஞ்சம் ஹைட் பண்ண சொல்லுவாங்க, இடுப்பை வந்து கொஞ்சம் கீழே 1 இன்ச்சியாக இருக்குங்க, இல்லை மேலே ஏற்றுங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட்ட இறக்க செஞ்சுக்கணும். ஓகே, இப்போது பேக்கோட நெக்கு எவ்வளோ அப்படின்னா, இந்த இடுப்புலேருந்து, அதாவது ப்ளவுஸை நான் வந்து 2ஆக பேக்கை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். ஓகே, 2ஆக மடித்து இது வந்து நெக்கு. ஓகேவா? இது வந்து நெக்கு. இதை வந்து இந்த முதுகில் இருக்குல்ல,
அதுலேருந்து நம்மளோட கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குவோம். அவங்களோட அளவு வந்து கரெக்டான அளவு வந்து இது வந்து 6. உங்களுக்கு விரிச்சு வேணால் போட்டு காமிக்கிறேன். இந்த அளவு தான் சொன்னேன். அவங்களுக்கு வந்து இதில் 6 இருக்குதுன்னு. அதாவது நெக்கோட அந்த இடுப்பு வரை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. அதிலோட நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு வரும்ல, அது சேர்த்து மொத்தம் 6 1/2 இதில் வச்சுக்கோங்க. இதையும் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இவங்களோட நெக்கு பார்க்கலாம். இந்த நெக்கை எப்படி அளக்கணும் அப்படின்னா, நார்மலாகவே வந்து செஸ்ட் ரவுண்டு கம்மியாக இருந்தாலே அவங்களுக்கு வந்து நம்ம பொதுவாகவே 5.5 இன்ச்சு வைக்கிறது நார்மல் தான். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இவங்க நல்ல அகலமாக போட்டிருக்காங்க. நம்ம இந்த அளவு மட்டும் பார்த்துக்குவோம். இந்த அளவில் அவங்க 3 இன்ச்சுன்னா இவங்க இதை அகலமாக போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் நார்மலாக நம்ம 2.5 இன்ச்சுங்கிறது தான் நார்மல். 2.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து அவங்க தையலுக்கு இப்படி போயிருக்கு. ஓகேவா? இப்படி அவங்க வந்து இந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. நம்ம 2.5 இன்ச்சு வச்சுக்குவோம். ஓகே, உங்களுக்கு அப்படியும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா ப்ளவுஸ் என்ன செய்யுங்கன்னா, ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோ அளவும் அளந்ததுக்கப்புறம் ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுன்னா நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுனால இந்த இடம் வந்து இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இது இப்படி போயிடும், அகலாமல் கழுத்து போயிடும். அதனால் அப்படி போடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 1/2 இன்ச்சுக்கு போல் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த நம்ம அந்த ஆம்புல் அளவெல்லாம் குறிச்சிருக்கோமா? ஓகேவா? குறிச்சிருக்கோமா? இதை இப்படி வச்சு இங்கே எவ்வளோ அளவு வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து இவங்களோட கரெக்டான அளவு. ஓகே, இது வந்து இவங்களோட, அதாவது நம்ம தையல் எல்லாம் சேர்த்து இது அந்த அளவு. இது வந்து அவங்களோட ஷோல்டரோட அளவு. அதையும் நம்ம அந்த ஷோல்டர் கரெக்டான அளவும் குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டிங்காகவும் குறிச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து ரஃபாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம இது கட்டிங் வரும். இது வந்து கரெக்டான அளவு. ஓகே, இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குவோம். அவங்களுக்கு 6.5 இன்ச்சு இருக்குது. இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவை இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணி இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கேயும் மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு கர்வ் போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இவங்களோட செஸ்ட் அளவு வந்து நம்ம 20.4 வச்சோமா, அதில் பாதி வந்து 10.1. இப்போ வந்து நம்ம ஆம் ஹோல் அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆம் ஹோலுக்கு உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. ப்ளவுஸை உள் பக்கமாக எடுத்து கையில் வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஆம் ஹோல் அதாவது நம்ம கை ரவுண்டு சுற்றி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட துணியில், அளவு துணியில் பார்த்துக்கோங்க. இப்போ இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 16.4 இருக்குது. ஓகேவா? 16.4 இருக்குது. நம்ம அதை வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்குவோம். இந்த 16.4 இதில் வருதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து துணி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை இங்கேருந்து இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துங்க. 5.4 அதில் பாதி எடுத்துக்கோங்க. 2.5லேருந்து அப்படியே ஒரு கர்வ் போட்டுட்டு இதுலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். 8.1 இருக்கா? 16.4 பாதி 8.1. ஓகேவா? அது இருந்துச்சுன்னா ஓகே. இதுலேருந்து இந்த 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு வச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன மேலே வந்து ஷோல்டருக்கு தான் தையலுக்கு போயிருமே, அப்புறம் என்ன நீங்கள் கரெக்டாக 8.4 வச்சிங்கன்னா எப்படி சரியாக வரும் அப்படின்னா, அது ஏன் அப்படின்னா, இப்போ இந்த பக்கத்தில் நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம்.
இப்படி தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் இந்த அளவு அளந்தீங்க அப்படின்னா கூட ஒரு 1/2 இன்ச்சு வரும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. நம்ம கரெக்டான அளவு தானே அதில் வந்து பார்த்தோம். 8.75 இருக்குல்ல, அப்போ இதில் ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு போயிருமா அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்து கரெக்டாக வரும். அதனால தான் நான் வந்து இதில் 16.25 இருக்கிறத நான் 16.25 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன். அதாவது இதில் பாதி வந்து 8.1 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வச்சேன். இதில் 1/2 இன்ச்சு நம்ம தையல் போகும்போது இந்த கட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மடித்து தைக்கிறதுல வந்து ஒரு சின்ன அர்க்காத் போட்டுக்கோங்க. அப்புறம் தான் 2 பக்கம் ஒன்று போல் வந்து நம்ம கட் பண்ண முடியும். இது வந்து நம்ம ஜாயின் பண்ணுற பகுதி. ஆம்புல் பக்கம் அந்த சைட்லேயும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் இவங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான். ஓகேங்களா? அதனால் நம்ம துணியை நம்மளோட பேக்கை வந்து கிராஸாக போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. ஓகே? ஏன்னா ஒவ்வொருத்தங்க நெக்கு வந்து சின்னதாக வரும், பெருசாக வரும். அதுக்கெல்லாம் துணி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க. துணி இல்லாமல் போயிடக்கூடாதுக்காக தான். ஓகே, நான் கிராஸாக போட்டேன். இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த அவுட்டரை ஃபுல்லாக வந்து முதல்ல மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஷோல்ட்ரு, அப்புறம் ஆம்ஹோல்லாம் அப்படி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பெரிய அகல சாக் பீஸ்லாம் வச்சு மார்க் பண்ணாதீங்க. நல்ல ஒல்லியாக இருக்கிற மாதிரி சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த மார்க்கிங் வரும். இதனால் கட் பண்ணும்போது இந்த கோட்டுக்கு இந்த பக்கமே கட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்கு வந்து ஒரு சிலர் வந்து ஒய்டாக போடுவாங்க, ஒரு சிலர் குறுகலாக போடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒய்டாக போடுறவங்களுக்கு அவங்க 2.5 இன்ச் தான் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் 2.5 இன்ச்சே கட் பண்ணுங்கள். ஒய்டாக போடுறாங்கன்னா நீங்கள் 3 இன்ச்சு வச்சு நல்ல இதை வந்து இப்படி கிராஸாக ஒய்டாக வந்து கூட நம்ம கட் பண்ணலாம். இவங்க வந்து அந்த மாதிரி போட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து இப்படியே தான் நம்ம வந்து குறுகலாக தான் அவங்களுக்கு வந்து நெக்கு வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இங்கே 1 இன்ச் வைப்பாங்க. நம்ம ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா விடணுமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து இதுக்கு அடுத்தது பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் மார்க்கிங்லாம் பண்ணிட்டேன். இப்போ பேக்கை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவங்களோட ஃப்ரண்ட் நெக் எவ்வளோன்னு சொல்லி முதல்ல பார்த்துலாம். ஏன்னா இவங்க வந்து ஃப்ரண்ட் நெக் வேறு பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் நெக்கு வேறு அவங்களுக்கு வந்து தெரியுதா? ஃப்ரண்ட் நெக் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் நெக் வேறு கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம ஃப்ரண்ட் நெக் என்ன செய்வோம்னா இதில் போட்டே நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது அவங்களோட ஷோல்டரை வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர்லேயே வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்லாம் கீழெல்லாம் தள்ளி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்படியே வச்சு, ஏன்னா அவங்க மேலே பிடிச்சனால அந்த ஷேப்பே, அந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் அவங்களுக்கு அதில் வந்திருக்கு. கரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். போட்டோம்னா இதுதான் அவங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட அளவு. இதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, ஏன்னா நம்ம இப்போ இதில் நம்ம நம்ம இப்போ தைக்கும்போது இங்கே நம்ம ஷோல்டர் பிடிக்கும்போது மடித்து ஜாயின் பண்ணும்போது இங்கேயும் நம்ம வந்து அப்போ 1/2 இன்ச்சு கீழே இறங்க தான் செய்யும். அதனால் இதோட கரெக்ட் அளவே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாது. இது ஷோல்டரில் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 இன்ச்சு போனால் இங்கேயும் நம்ம தையலுக்கு இங்கேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு வரும். ஓகேவா? அதனால் கரெக்டாக தான் இருக்கும். ஷோல்டர் ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாகவே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது அவங்களோட ஃப்ரெண்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து அவங்களோட நம்ம ஃப்ரண்ட் லென்த்து எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து 3 இன்ச்சு தான். 40 இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு 3.25 4 வச்சுக்கலாம். ஓகேவா? இது 3 இன்ச்சு வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம கோடு போட்டுக்கணும். ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இங்கேருந்து இங்கே அவங்களுக்கு ஃப்ரண்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸோட ஷோல்ட்ரு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் எடுத்துகிட்டு இது அவங்களுக்கு கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸுன்னா இழுத்து அளக்கலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் பீஸ்னால் இழுத்து எடுக்கலாம். இவங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ், அதனால் இழுத்தெல்லாம் அளக்கக்கூடாது. நீங்கள் இந்த ஷோல்டரில் அந்த கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் அந்த இடத்துல டேப் வச்சுக்கோங்க. ஓகேவா?
டேப் வச்சுட்டு மெதுவாக அந்த இப்போ இந்த சென்டர் இருக்குதுல்ல, இந்த டாட் இருக்குதுல்ல, இந்த டாட்டு பக்கத்தில் வந்து மெதுவாக அது வர கொண்டுட்டு வரணும். அப்படியே இழுக்கலாம் கூடாது, சட்டையும் இழுக்கக்கூடாது, டேப்பையும் இழுக்கக்கூடாது. சட்டையும் டேப்பையும் இழுக்காமல் அப்படியே அந்த சட்டை போகிற போக்கிலேயே அந்த டேப்பையும் நம்ம கொண்டுட்டு போகணும். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 10.5 இருக்குன்னா 10.5 இன்ச் இருக்குது. அப்புறம் அந்த டாட் எவ்வளோ இருக்குன்னா 10.5 இன்ச்சு. டோட்டலாக வந்து 13.75 இருக்குது. ஓகேவா? 13.75. அதை நம்ம வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஷோல்டர்லேருந்து இதில் வந்து மொத்தம் 13.75 இருக்குது. அதில் 10.5 இன்ச்சு வந்து அதோட லென்த்து. ஓகேவா? 10.5 இன்ச் அதையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு 13.75 வச்சு ஒரு லென்த்தை வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் நான். இதில் என்னென்னா உங்களுக்கு என்ன இது வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இது கரெக்டாக என்னங்கிறத உங்களுக்கு வந்து நான் இன்னும் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு டாட்டு பிடிச்சிருங்க, நீங்கள் பாருங்கள் தெரியுதா? இந்த டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. நம்மளும் அப்போ அதே 1.5 இன்ச்சு தான் வைக்கணும். அதுக்கு 1.5 இன்ச்சு இருங்க. இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச்சு, மொத்தம் இங்கே 3 இன்ச்சு. இதை இப்படியே வந்து நம்ம லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட இந்த சைடு இந்த அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளவுஸோட நான் வந்து கொக்கி பக்கம் எடுத்திருக்கேன். ஓகேவா? கொக்கி பக்கத்தில் இந்த பட்டி இருக்குதுல்ல, இந்த பட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுலேருந்து துணி ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் இந்த நெக்குக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க மேலே. ஏன்னா நம்ம நெக்கையும் இதுலேருந்து அடிச்சிருவோம். ஓகேவா? அப்போது இதில் ஒரு 5.5 இன்ச் வருது மொத்தம். சரியா? தெரியுதா? இதில் ஒரு 5.5 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் நம்ம டாட்டு இந்த ஃப்ரண்ட்டில் எங்கள் டாட்டு பிடிப்போம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 6 இன்ச்சு நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே வந்து மார்க்கிங் பண்ணணும். 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ மார்க்கிங் பண்ணோம். சைடில் இடுப்பில் எடுத்துக்கோங்க. இடுப்பில் நம்ம ஆம்பொல்லேருந்து இடுப்பு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது வரை அந்த தையல் போட்டிருக்காங்கல்ல, அது வரை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்காங்க. தையல் போட்டிருக்கோமா, இதுலேருந்து இந்த நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல ஆம்போல் பக்கத்தில், அது வரை எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்காங்க. இப்போ இதில் வந்து 6.5 இன்ச்சு வருது. ஓகேவா? இந்த 6.5 இன்ச்சை வந்து நம்ம இதில் வச்சுக்குவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் ரஃபாக மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதோட அளவு இதில் வச்சு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக வருதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? சும்மா இதில் ஒரு ரஃபாக தான் நான் போடுறேன். இது இருக்கட்டும். ஓகே, இப்போ அந்த லென்த்து வந்து கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டோட லென்த்து கரெக்டாக இருக்கான்னு சிலருக்கு அது தானே, ஒன்று சின்னதாக போயிடும், அப்படி இல்லாட்டா ரொம்ப அதிகமாக போயிடும். அப்படி தானே? அதுதான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கொக்கி வைக்கிற பக்கத்தில் நம்ம ஃப்ரண்ட் அளந்தோம்ல, அந்த அளவை எடுத்துக்கோங்க. அந்த அளவை எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி அந்த ஷோல்டரில் அளவு எடுக்கிறோம்ல, அந்த இடத்துல இந்த ஜாயிண்டிங்கை வைங்க. ஓகே, இந்த ஜாயிண்டிங் இப்படி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் இருக்குதுல்ல, இந்த நம்ம டாட் குறிச்சிக்கோம்ல, இந்த துணியை நீங்கள் எப்படி இழுக்கீங்களோ அதே மாதிரி இந்த துணியும் இழுக்கணும். ஓகே, அதாவது இந்த சட்டையை நீங்கள் எப்படி இழுக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த துணியும் இழுக்கணும். இப்படி இழுத்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான். இது கரெக்டாக இழுத்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் இந்த டாட்டு இது வந்திருக்கு. சரியா? இதுலேருந்து இதில் குறிக்கும்போது இதில் நம்ம கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு இது அளவு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த அளவு இதில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா, இப்படி முதலே நீங்கள் பார்த்துட்டீங்க, செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் துணியை வந்து நம்ம லைனிங் தானே கட் பண்ணுறோம், ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ இதை ஃபுல்லாக நான் சேஞ்ச் பண்ணுவேன். சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த அளவு நீங்கள் அப்புறம் நீங்கள் தைக்கும்போது பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் ஏன் தெரியுமா அந்த அளவு அப்படி போட்டேன், உங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து அவங்களுக்கு 1.5 இன்ச்சு எடுத்தாங்கள்ல, அதே மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம மார்க் குறிச்சிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி அதாவது தைக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டிங்கன்னா, அதாவது இருக்கிற அளவு அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாறும். ஏன்னா சில கிளாத்து வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க. லைட் கிராஸ் போட்டிருப்பாங்க, சில நல்ல கிராஸ் போட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய வந்து மாற்றங்கள் வரும். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இது எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி இந்த 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 சைடு, அதாவது நம்ம பட்டன் பீஸ் டாட் எப்படி பிடிக்கணும், இங்கேருந்து ஒரு 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 4.5 இன்ச்சு வச்சு இங்கே வந்து ஒரு கோடு போட்டு இதில் வந்து எவ்வளோ இருக்குது, இதில் வந்து கரெக்டாக 1.1 இருக்கா, அதே 1.1 இங்கேயும் வச்சுக்கோங்க. இது வரை இந்த டாட்டை பிடிங்க. ஓகேவா? இந்த டாட்டு வந்து நான் எப்போவுமே வந்து தைக்கும்போது தான் பிடிப்பேன், அது நான் ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம இதுதான் கரெக்டான அளவு. சரியா? இந்த ஸ்கேல் வச்சு வச்சுருக்கோம்ல, இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான அளவு. இதில் இன்னொன்று, இப்போ நான் வந்து இந்த அளவு அங்கே நமக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம்ல, அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த பட்டி இருக்குதுல்ல, இந்த பட்டியில் இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த பட்டியிலேருந்து அந்த அளவு, அதாவது இந்த வளைவுலேருந்தே நீங்கள் அளங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து 7 இன்ச்சு இருக்குது. 7 இன்ச்சு, இதில் ஒரு 1/2 இன்ச்சு வருமா, நம்ம பட்டிக்கு வர 1/2 இன்ச்சு இது பண்ணுவோமா, 7.5 இன்ச்சு. ஓகேவா? அந்த இதுலேயும் பார்த்துக்கணும், இந்த ஃப்ரண்ட்டு அண்ட் இன்னொரு ரைட்டு அண்டு லெஃப்ட்டு ரெண்டையுமே பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, 7.5 இதில் 7.5 இன்ச்சு. ஓகேவா? இந்த 7.5 இன்ச்சு முதல்ல இதில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 இன்ச்சு, அந்த 3 இங்கே வச்சு இது 7.5, அது போக எக்ஸ்ட்ரா இருக்குது தையலுக்கு. ஓகே, அப்போ நம்ம இந்த பீஸ் வந்து நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஓகேவா? அதாவது முதலே தைக்கும்போதே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸ்ட்ரா இது வரை போட்டிருக்கேன், போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அந்த ஃப்ரெண்டு வந்து இன்னும் ஒரு மாதிரி சப்பையாக இருந்த மாதிரி இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க ஸ்டார்டிங்லே. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் செக் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, தைக்கும்போது அல்லது இதை கட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து கம்மியாயிரும், ஏன்னா சில கிராஸ் வந்து அவங்க தச்சிருக்க துணியில் வந்து ரொம்ப கிராஸ் போட்டிருப்பாங்க, நம்ம லைட் கிராஸ் போட்டிருப்போம். அப்படிங்கும்போது கூட நமக்கு வந்து தப்பாக கூட வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும்போது கொடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். சரி, இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம். ஏன்னா இது கரெக்டான அளவு. நம்ம இதில் வந்து கொஞ்சம் டாட் பிடிப்போமா, டாட் பிடிக்கும்போது அப்போ இது இன்னும் கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா போகும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பீஸை வந்து லைட்டாக இப்படி வந்து கொஞ்சம் இது பெண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் பிடிக்கும் போதும் நமக்கு 1/2 இன்ச்சு போனாலும் சரி, இந்த அளவு வந்து அந்த பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கரெக்டாக வந்து உங்களுக்கு உட்காந்துரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த பீஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்குவோம். ஓகே, நான் வந்து கட் பண்ணிட்டேன், நல்லா பார்த்துக்கோங்க. நான் 2வது மார்க் பண்ணது மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, இப்போ இந்த அச்சு அந்த பக்கம் விழணும் அப்படின்னா இந்த நம்மளோட ஃப்ரண்ட் இருக்குதுல்ல, இந்த ஃப்ரண்ட்டில் இந்த மார்க் பண்ணியிருக்கோமா, இந்த மார்க்குக்கு மேலேயே இந்த ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போடுங்க. உங்களுக்கு இந்த மார்க்கிங் அப்படியே அந்த பக்கம் விழுந்துடும். ஓகேவா? எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக தெரியும். சரிங்களா? தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியுது. நான் வந்து இதில் வந்து கோட் போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் வந்து நம்ம தைக்கணும். நம்ம வந்து இதுக்கு இந்த வீலு அது இதெல்லாம் எதுவுமே வாங்கினா ஊசி ஊசி எதுவுமே, நம்மளோட ஸ்கேலை வச்சு இப்படி கோடு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு.
ஓகே. இப்போ இதில் இருக்க சின்ன இந்த கட்டிங்கெல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் எதுலேருந்து எது வர அப்படிங்கிறதுலாம் நமக்கு இன்னும் ப்ராப்பராக தெரியும். ஓகே, நான் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பட்டி கட் பண்ணிடலாம். பட்டி எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பேக்கு போட்டுக்கோங்க. பேக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட்டையும் போட்டுக்கோங்க. கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆம்பல் கரெக்டாக இருக்கட்டும், இங்கே பட்டி பீஸும் கரெக்டாக இருக்கட்டும். ஓகேவா? போட்டுட்டு இந்த சைடில், அதாவது நம்ம பட்டி இருக்குல்ல அந்த பக்கத்தில் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபுல், அதாவது நம்ம இங்கே வந்து இது வந்து நம்ம மடித்து தைக்கிறதுனா அதை வேணால் நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். ஓகே, மடிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட்டு கட்டிங்லேருந்து கீழே எவ்வளோ இருக்குன்னா இதில் 3 இருக்குது. அதை நீங்கள் இந்த பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே இந்த லாஸ்ட்டில் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் கரெக்டாக 3.1 இருக்குது. அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. 3.1. ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது கரெக்டான அளவு. பட்டியோட நம்மளோட ஜாயின் பண்ணால் இது கரெக்டான அளவு. இப்போது இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு வேணும், இந்த பக்கமும் நமக்கு மடித்து திருப்பதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இல்லை ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுன்னு சொல்லிட்டு 1 இன்ச்சு வேணும். அப்போ இதோட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போது இது 4.1. இது வந்து 4.5. ஓகேவா? இது 4, இது 4.5. இதுதான் நம்மளோட பட்டியோட அளவு. இந்த பட்டியை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 2 பீஸு துணி கட் பண்ணி வச்சுக்கோம்ல, அதுலேருந்து கரெக்டாக ஒரு 2 பீஸ் எடுத்துக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு சேர்த்து எடுத்துட்டு இதில் வந்து 4.5 எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து 4.5. ஓகேவா? இது பட்டிக்கு. ஓகே, பட்டிக்கு இது 4.5. இந்த பக்கம் வந்து 4.1 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ நம்மளோட பட்டியோட லென்த்து, அதாவது அகலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். 7.5 ப்ளஸ்ஸு, நீங்கள் அப்படியே அது உங்களுக்கு குழப்புது அப்படின்னா நம்ம இடுப்போட அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இடுப்போட அளவு இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 6.25 இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க. சில நேரம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். அதனால் ரெண்டையுமே சேர்த்துக்கோ. இப்போ இது 6.25 பாயிண்ட் ரெண்டுலேயுமே அப்படி தான் இருக்குது. இதோட வந்து ஒரு 3 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்கண்ணா. 6.25 கூட ஒரு 3 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 6.25னா 9.1. ஓகேவா? 9.1னா 9.5 வச்சுக்குவோம். அந்த 9.5 இன்ச்சு இந்த பக்கம் வச்சுருங்க. இதை அப்படியே வந்து ஒரு லென்த்தாக லைன் பண்ணிக்கலாம். இதுதான் 4.1 மேலே மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து பட்டன் பக்கத்தில் வர பட்டி. இது வந்து நம்ம இடுப்பு பக்கத்தில் வர பட்டி. ஓகேவா? இப்போ இங்கேருந்து ஒரு 3.25க்கு 3 இன்ச்சு தான் 3.1 அந்த இதுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே வந்து நீங்கள் கோட் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் பட்டி. ஓகேவா? இந்த பட்டியை இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். பட்டன் பக்கத்தில் உள்ள பட்டியை வந்து சின்னதாக ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நமக்கு வந்து, ஏன்னா தைக்கும்போது அப்போ தான் தெரியும். இப்படி போடணும். இது ஒன்று லெஃப்ட்டுன்னா ஒன்று ரைட்டு அந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போ இப்படி வச்சு தைச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே பக்கமாக போயிடும். அதனால் இப்படி வச்சு தான் நம்ம தைக்கணும். இந்த 2 பீஸ் இப்படி இருக்கட்டி. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து ஆம்பூல் எவ்வளோ பார்த்தோம்? 16.25 பார்த்தோமா? அதில் பாதி 8.1ண்ணா. சரியா? அப்போ நம்ம இதை என்ன செய்யணும்னா ஒரு 8.5க்கு மடிச்சிருங்க. ஒரு 8.5 இன்ச்சு அல்லது ஒரு 8.25 இன்ச்சு. அதாவது இப்போ அதில் 8.25 இருக்குன்னா ஒரு 8.25க்கு மடிச்சிருங்க. ஏன்னா நமக்கு அப்புறம் அந்த 1.5 இன்ச்செலாம் சேரும்போது கரெக்டாக தான் இருக்கும். எட்டே முக்காலுக்கு மடிச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த கேர்வெல்லாம் போடும்போது கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக மடிச்சுங்க. ஏன்னா இது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. ஒரு
சரி, மடித்து போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக, திருப்பி விட்றதுக்காக, ஓகேவா? நான் மடித்து தைக்கல, திருப்பி விட்ருவேன். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அந்த மாதிரி விட்டால் போதும். இப்போ கையோட லென்த்து பார்த்துக்கலாம். கையோட லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கரெக்டான அளவு வந்து கரெக்டாக 5.25 இருக்குது, ஓகேவா? 5.25ஓட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 5.25 5.25க்கு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி 5.25 வச்சு ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ப்ளவுஸோட கையை வச்சே தான் மார்க் பண்ணுவேன். எப்படின்னு பாருங்கள். ப்ளவுஸ் இப்படி போட்டுட்டு, அதாவது ஸ்லீவ் இப்படி போட்டுட்டு, இதோட கரெக்டாக இந்த எண்டு பகுதியை கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட், இது லென்த்து கரெக்டாக இருக்குங்களா? இப்போ இதோட ஆம்ஹோல் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவையும் குறிக்கணும்ல. இப்போ இந்த ஆம்ஹோல் எப்படியே கரெக்டாக வச்சு, இது வந்து கரெக்டான அளவு, ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ட்ராயிங் பண்ண போகிறோம். இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு அதில் 8.1 இருக்கணுமா? அதே மாதிரி இந்த வளைவில் இந்த டேப் அப்படியே வச்சு 8.1 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்குது, 8.1 கரெக்டாக இருக்குது. நம்ம இதில் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த பக்கம் 1/2 இன்ச் வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இதை நம்ம வந்து இப்படியே மார்க் பண்ணிக்குவோம். இந்த இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அப்படியே அட்டாச் பண்ணி இதுக்கேற்ற மாதிரியே அதையும் நம்ம வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது சென்டர்லாம் கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அதாவது ஸ்லீவும் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தை போட்டு இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். நாம் வந்து பூனம் சாரீ தான் கட் பண்ண போகிறோம். பூனம் சாரீ நெக்ஸ்ட்டு இந்த கட்டிங் முடிஞ்சோன்னா அந்த பூனம் சாரீ கிளாத்து எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போடுவேன். இதில் வந்து எப்படி வந்து நம்ம இதில் போடுறோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. இங்கே துணி வந்து எப்படி தெரியுதா உங்களுக்கு? இது கிராஸாக தான் இருக்குது, ஓகேவா? இவ்வளோ துணி இங்கே நிறைய இருக்குது, இங்கே துணி கம்மியாக இருக்குது. இது நமக்கு இப்போதைக்கு ஓகே தான். என்ன அப்படின்னா நம்ம பேக்கு தானே கட் பண்ணுறோம், அதனால் ஓகே. இதை நீங்கள் இப்படியே போட்டே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம பூனம் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் நம்ம போகணும். அது நம்ம இழுத்ததுக்கு அதை இழுத்துட்டு போகணும் அப்படின்னா துணி உங்களுக்கு நீட்டாக வராது. அதாவது ஸ்டிச்சிங்லாம் நீட்டாக வராது. அது போக்கில் நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் பூனம் கிளாத் வந்து ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பூனம் கிளாத் வேறு. சாதாரணமாகவே எல்லா கிளாத்துமே நீங்கள் லைனிங் கரெக்டாக வெட்டிட்டு மெயின் கிளாத்து கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணும். அதுலேயும் இது பூனம் கிளாத்து இன்னுமே உங்களுக்கு வந்து கண்ணா பின்னான்னு போகும். ஆமாம், அதனால் அது இஷ்டத்துக்கு போட்டு நீங்கள் வெட்டுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதை கொண்டு போகிறீங்க. பேக் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஸ்லீவு எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதை கட் பண்ணக்கூடாது. ஸ்லீவை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுங்க. நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் பார்த்திங்களா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஸ்லீவை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுங்க. துணியெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நம்ம லைனிங் வச்சு தைச்சதுக்கப்புறம் அப்புறம் வேணால் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு துணி இப்போ இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி நிறைய வரும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இழுத்துனா இன்னொன்று தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகேவா? கிராஸ் பீஸு நான் வந்து கிராஸ் பீஸ் இதில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி போடணும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. டிசைன் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே நான் என்ன செய்கிறேன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு பூனம் கிளாத்து சில நேரம் துணி அங்கேயும் பத்தாம கூட போயிடும். அதனால் இந்த மாதிரியே போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தைக்கும் போது மற்ற காட்டன்னு இன்னொன்று நல்லா நிற்கிற கிளாத்து அப்படின்னா நம்ம வந்து திருப்பி போட்டு கூட தைக்கலாம்.
ஆனால் பூனம் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஸ் பீஸு போட்டு தான் ஆகணும். கிராஸ் பீஸ் போட்டு தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கேயும் இங்கேயுமா வந்து உங்களுக்கு கிளாத்து போகாது. அதாவது நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அது இஷ்டத்துக்கு நம்ம திருப்பி விடுவோம். அதுக்காக தான் சொல்கிறேன். அது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸ்லீவுக்கெல்லாம் நமக்கு அட்டாச் பண்ண துணி வேணும். இதெல்லாம் மைண்ட் வச்சுக்கணும். ஏனாதணும்னு சொல்லிட்டு அங்கேயுமா போட்டுலாம் கட் பண்ணக்கூடாது. துணி தான் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குலாம் கட் பண்ணக்கூடாது. மீதி இருக்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் வந்து நமக்கு எதுக்குன்னா நமக்கு ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணதுக்கெலாம் துணி தேவைப்படும். இதை வந்து ஸ்லீவோடு அப்படியே வச்சுக்குவோம். மற்றதுக்கெல்லாம் துணி இருக்குது, ஸ்லீவோடு வச்சுக்குவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து இப்போது 4 பீஸுமே கட் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு அண்டு பட்டிக்கு இன்னொரு துணியும் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த துணி இதில் துணி உங்களுக்கு லைனிங்கில் துணி இருக்குது அப்படின்னா லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. லைனிங் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது பேண்ட்டு கிளாத்து இல்லை வேறு ஏதாவது லைனிங்கில் எக்ஸ்ட்ரா கிடக்கு அப்படின்னா அதை உள்பக்கமாக வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இதில் இருக்குது. நான் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பட்டி இன்னொரு துணி கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கிராஸ் பீஸுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? கிராஸ் பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பட்டன் பீஸு அது வந்து எனக்கு இன்னொரு துணி இதே மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறதுனால நான் அதுலேருந்து கூட எடுத்துக்குவேன். நீங்கள் இதிலே இந்த கலர் துணி இருந்தாலும் சரி, அல்லது இந்த கலர் துணியில் தைக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பூனம் கிளாத்தில் நிற்கவும் செய்யாது. இந்த கலர் துணியிலே நீங்கள் வந்து பட்டன் பீஸ் போட்டுக்கோங்க. வேறு ஒரு கிளாத்தில் வேணால் பட்டிக்கு போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுனிதாஞ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோஸும் நிறைய வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தானே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, தேங்க்யூ. இதை மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. நீட்டாக மடித்து கட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் பீசஸ் எல்லாம் வந்து எங்கேயுமே வந்து தொலையாமல் பத்திரமா இருக்கும். வேஸ்ட் எல்லாம் கையை தூக்கி குப்பையில் போடுறதா இருந்தாலும் சரி, தலைவணிக்கு எதுக்கும் போடுறதா இருந்தாலும் சரி. ஓகே, பாய்.